திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை. பாடலும் விளக்கமும். பாடல் 371 முதல் 380 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 7 எலும்பும் கபாலமும். பாடல் 371. எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன்மணிமுடி வானவராதி, எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மன்னாமே. எலும்பையும் கபாலத்தையும் கையில் ஏந்தி நிற்கும் கால பைரவனாகிய ஈசன் ஒருவனே எல்லாம் வல்லவன். அவன் நம் உடம்பிலும் வல்லமை நிறைந்த பொருளில் வளமாக நின்று கொண்டிருக்கின்றான். அவன் ஆகாயம் நின்றிருக்கும் இடத்தில் ஆதிப்பொருளாகிய மணியின் உச்சியில் தீயாக நின்றுள்ளான். அவனே எலும்பும் கபாலமும் சேர்ந்த மண்ணால் ஆன இவ்வுடம்பை தாங்கி நடத்தி கொண்டுள்ளான். அவன் எலும்பையும் கபாலத்தையும் தாங்கி நில்லாது போனால் அவை எல்லாம் இற்றுப்போய் செயலற்று மண்ணோடு மண்ணாகி போய்விடும். பாடல் 372. 8 அடிமுடி தேடல். பிரமனும் ஆளும் பிரானே நான் என்ன, பிரமன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரட்டுகின்றாரே. பிரமனும் திருமாலும் நான் எனும் ஆணவம் கொண்டு தானே பெரிய பிரான் என்ற எண்ணம் கொண்டு ஈசனிடம் வந்து தங்களில் யார் பெரியவன் என்று சொல்லுங்கள் என்றனர். ஈசனும் பிரம்மன் திருமால் ஆகிய இருவரில் யார் என் அடிமுடியை காண்பாரோ அவரே பிரம்மன் எனச் சொல்லி பரமன் நெருப்பாகி வானுக்கும் மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் தீவடிவாய் திகழ்ந்து நின்றான். அதை கண்டும் இருவரும் பேதமையாலே ஈசன் அடிமுடி தேடி பிரம்மன் அன்னப்பறவையாகி வானிலும் திருமால் பன்றி ரூபம் கொண்டு பாதாளத்தில் தேடியும் ஈசன் அடிமுடி காணாது திரும்பி ஈசனே யாவர்க்கும் மேலான இறைவன் என்று உணர்ந்து பேதமை நீங்கி ஈசனே எம்பிரான் என போற்றுகின்றாரே. பாடல் 373. ஆமேலுலகுற நின்றைய மன்னலும் தாமேலுலகில் தளர்பிரம்பாய் நிற்கும் வானேலுலகுரு மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் நான் மெய்யாலே. ஈரேல் உலகங்களையும் படைத்து நின்ற எம் அண்ணலான ஈசன் தாமே வந்து இவ்வுலகினில் தளர் பிளம்பான சோதியாய் நின்றுள்ளான். நெருப்பாகி நின்ற எம் பெருமானை பிரம்மனும் விஷ்ணுவும் தேடியும் காணா திருவடியை என்னுள்ளையே கண்டேன். வானாகி நின்ற துரியம் என்ற வீட்டினில் மாமணியாக விளங்கும் நீலக்கண்டனை அவனே குருவாய் வந்து அருளியதை அவன் அருளால் நான் அறிந்து பற்றி கொண்டேன். பாடல் 374. ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்ட தானுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்தா ஆண்முழு தண்டமும் ஆகி நின்றானே. உடம்பாகவும் உயிராகவும் உணர்வாகவும் உள்ளொளிரும் சோதி சுடராகவும் இருப்பவன் ஈசன். முன்னம் எட்டாத் தொலைவனாகவும் வானோங்கி நின்ற தீயான திருவுருவாய் அண்டங்கள் யாவும் தாங்கும் ஆதாரமாய் தானுவாய் இருப்பவன் ஈசன். சூரியனையும் சந்திரனையும் கடந்து அக்கினியாய் நின்று ஆண்டு அண்டம் முழுதும் சோதியாக கலந்து நின்றானே. அந்த ஈசன் முழுமையான மெய்ப்பொருளாக என் அண்டத்தில் நின்றானே. பாடல் 375. நின்றான் நிலமுழு தண்டத்துள் நீலியன் அன்றே அவன் வடி வஞ்சினராய்ந்து சென்றார் இருவர் திருமுடி மேற்செல நன்றாங்கலடி நாட ஒண்ணாதே. இந்நிலம் முழுதும் அண்டத்திலும் நீண்டு நெடு நெருப்பாக நின்றான் ஈசன்.
அன்றே அவன் வடிவைக் கண்டு அஞ்சினார்கள். பிரம்மனும் விஷ்ணுவும் அதை ஆராய்ந்து காண வேண்டி இருவரும் மேலும் கீழுமாக தேடி போக போக அச்சோதி வளர்ந்து கொண்டே இருந்ததே அன்றி அவர்களால் அடிமுடியை காண முடியவே இல்லை. அது என்று நின்ற மெய்ப்பொருளை ஆராய்ந்து அங்கு சோதியாக விளங்கும் ஈசன் திருவடியில் சேர்ந்து தவம் இருப்பார்கள் அன்றி எவராலும் அவன் கழலடியை நாடி காண இயலாது. பாடல் 376. சேவடி ஏத்தும் செறிவுடைவானவர் மூவடி தாவென்றானும் முனிவரும் பவடியாலே பதஞ்செய் பிரமனும் தாவடியிட்டு தலை பெய்துமாறே. ஈசன் திருவடியில் சேர்ந்து வாசியை ஏற்றி தவம் செய்யும் மெய் அறிவுடையோரே இரவா நிலை பெற்று மேலோர் ஆனார்கள். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் தா என தானம் கேட்டு பெற்ற வாமன முனிவராக வந்த விஷ்ணுவும் வேத மந்திரங்களை ஓதி படைப்பு தொழிலை நடத்தும் பிரம்மனும் தலைகீழாக நின்று தேடினாலும் ஈசன் திருவடியை காண முடியாதே. நான் என்ற ஆணவ அகங்காரம் விட்டு அன்பு வழியில் நின்று தவம் புரியும் அடியார்க்கே அவன் திருவடி தலைப்படும். பாடல் 377. தான கமலத்திருந்த சதுமுகன் தான கருங்கடல் ஒளி தலைவனும் ஊனத்தினுள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையதாமே. தாமரை மலரில் இருந்த சதுர்முகனாகிய பிரம்மனும் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமாலும் ஊழிக்காலத்திலும் அழியா தலைவனாகிய ஈசனும் நம் உடலின் உள்ளேயே நின்றுள்ளார்கள். உடம்பின் உள்ளே மலராக பிரம்மனும் கடல் நீராக திருமாலும் நீருள் நின்ற தீயாக ஈசனும் அமைந்துள்ளார்கள். உடலை நன்கு ஆராய்ந்தறிந்து அதனுள்ளே உயிராகவும் உயிரின் உள்ளே உணர்கின்ற சோதியாகவும் அமைந்திருக்கும் பெரும் பொருளாகிய மெய்ப்பொருள் தன்மையாய் எல்லாவற்றினும் இரண்டர கலந்து நீங்காதிருப்பவன் ஈசன் ஒருவனே என்பதை உணருங்கள். பாடல் 378. ஆலிங்கனஞ்செய்தெழுந்த பரஞ்சுட மேலிங்கண் வைத்ததோர் மெய் நெறி முன்கண் தாலிங்கனஞ்செய்துலகம் வலம் வரும் கோலிங்கமெஞ்சருள் கூடலுமாமே. அண்டங்கள் யாவிலும் இரண்டர கலந்து தழுவி நிற்கும் லிங்கத்தில் எழுந்த பரஞ்சுடரான சோதி வடிவே ஈசன். அவனே நம்முள் லிங்கமாக இருப்பதையும் அதிலே வைத்த ஓர் மெய்ப்பொருளாக நின்றிருப்பதை அறிந்து அவனை அடையும் மெய்வழியில் செல்லுங்கள். அம்மெய்ப்பொருள் உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவினும் தழுவி லிங்கமாக பொருந்தி கூடி வளமாக இருப்பதை முன்கண்டு தவத்தில் தழுவி நிற்க வேண்டும். அதிலே அரசனாக திகழும் ஈசன் சோதியாக நின்றிருந்து ஆட்சி செய்கின்றான். அந்த லிங்கத்தில் பொருந்தி நின்று அவன் 5 எழுத்து மந்திரத்தால் ஓதி செய்யும் தியானமே அவன் அருளை அடையும் உயர்ந்த வழிபடும் வழியும் ஆகும். பாடல் 379. வாள் கொடுத்தானே வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்தெம்போல் அரணை அறிவிலர் ஆள் கொடுத்தின்பம் கொடுத்து கோளாக தான் கொடுத்தானடி சாரகிலாரே. அறிவு என்னும் ஒளி கொடுத்த ஈசனை வேதங்களை ஓதி வழிபாடு செய்யும் தேவர்களும் எம்மைப்போல் ஈசனுக்கே அடிமையாகி அன்பு செலுத்தி ஈசனை அடைந்தாரில்லை. அவ்வீசனை அறிவால் அறிந்து அன்பினால் அவனுக்கு அடிமையான அடியார்களுக்கு அவன் தன்னையே கொடுத்து சிவயோகத்தில் வரும் பேரின்பத்தை கொடுத்து அவனையே பற்றி தவம் செய்ய துணையாக தன் திருவடி தந்தருளியதை தேவர்களும் சார்ந்திருக்க தெரியாதவர்களாய் இருக்கின்றார்கள். பாடல் 380. ஊழி வளம் செய்தங்கோரும் ஒருவர்க்கு வாலி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீலி தலை நீர் விதித்தது தாவென ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே. ஊழிப்பெரு வெள்ளத்தால் உலகை அழித்து பின் உண்டாக்குபவனும் ஈசனே. எல்லாம் ஊழியில் அழிந்த பின் அழியாது நின்ற ஒருவனாகிய ஈசன் முன் பிரம்மன் தோன்றி வந்து வெளிப்பட்டு மீண்டும் உலகை படைப்பதற்கு ஈசன் ஆணைக்கு காத்திருந்தான். ஈசனிடம் தங்கள் தலையில் உள்ள கங்கை நீரை தெளித்து
தாங்கள் விதித்தபடியே நான் சிருட்டித் தொழில் ஆற்றுதற்கு அருளை தாவென வேண்டினான். ஊழி முடிவில் சூரியனை தோற்றுவித்து அதில் ஒளியாக திகழ்ந்த ஈசனும் பிரமனை படைப்புத் தொழில் ஆற்ற ஆணையிட்டான். ஊழியிலும் இறப்பை வெல்ல சூரியனில் நின்ற சோதியான ஈசனிடம் சேர்ந்து தவம் புரிந்தோரே யமனை வென்றார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.